Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு 10th standard maths chapter 2 exercise 2.3ல third sum பார்க்க போறோம். Solve 5x is congruent to 4 mod 6. So என்ன கொடுத்திருக்காங்க 5x congruent to 4 mod 6. 5x அப்படியே இருக்கட்டும். இது இந்த சைடு கொண்டு வரும்போது -4 ஆகும். It is multiple of 6. Multiple of 6. So 5x minus 4 equal to 6n வச்சுட்டு வந்து நம்ம போடும்போது அது வந்து 6ஆல் மல்டிபிள் ஆகுங்கிற மீனிங் தான். ஸோ 5x minus 4 equal to 6n. இப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ எடுக்கலாம். இப்போ 5x equal to 6n. இது இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 4 ஆகும். x equal to 6n plus 4 மல்டிபிள் இருக்குது. ஸோ அந்த 5 இந்த சைடு வரும்போது டிவைட் பையில் வரும். ஸோ 5 6n plus 4 divided by 5. இப்போது nக்கு வேல்யூஸ் கொடுக்கலாம். n equal to 1 ஃபஸ்ட் வைப்போம். ஸோ x equal to 6 of 1 plus 4 divided by 5. 6 1 is 6 plus 4 divided by 5. 10 by 5 2 times வரும். ஸோ the answer is 2. ஹோல் நம்பரை நமக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு n equal to 2ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே 6 2s are 12, 12 plus 14 16, 16 by 5ல் வரும். அதாவது ஃப்ராக்ஷனில் வருது. நமக்கு ஹோல் நம்பர் தான் வேணும். அதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா கீழே 5 இருக்கா, இந்த 5 கூட இந்த ப்ளஸ் 1 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 5 plus 1 is 6. n equal to 6ன்னு அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ divided by 5, 6 6 are 36, 36 plus 4 divided by 5, 40 divided by 5 is 8. Again இந்த 6 கூட 5 ஆட் பண்ணிக்கோங்க. n 6 plus 5 is 11. So 6 of 11 plus 4 divided by 5. 6 11s are 66 plus 4 divided by 5. 70 divided by 5. The answer is 14. இப்போ பாருங்கள் 2 8 14, அதாவது 6 6ஆக ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அடுத்ததும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் அதே மாதிரி தான் 20ன்னு ஒரு ஆன்சர். ஸோ therefore x equal to 2 8 14 20 etc. This is the solution.